வணக்கம் கோவை மக்களே, வெல்கம் டு கிரீன் கோம்ஸ். இப்ப நம்ம பார்க்க போற வீடானது நார்த் ஃபேசிங் சைட்ல, நார்த் ஃபேசிங்லே வீடு தலைவாசல் அமைஞ்சிருக்கு. சைட்டும் வடக்கு, வீட்டோட தலைவாசலும் வடக்கு. பில்டிங்கோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 2150, கீழே மேல டூப்ளெக்ஸ் டைப்ல. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் 2150. லேண்ட் டைமென்ஷன் 2.25 சென்ட். இந்த வடக்க பார்த்த சைட்டோட போர்ட்டிகோ 20க்கு 20, ஸோ ஸ்பேசியஸான பார்க்கிங் 20 feet into 20 feet. இதுவரை கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீட்டோட ஹால் 16க்கு 16, கிச்சன் 16க்கு 8, 3 பெட்ரூம், 3மே அட்டாச்டு பாத்ரூம். இதில் 2 பெட்ரூம் குபேர முறையிலே அமைஞ்சிருக்கு, 2 கிங் சைஸ் பெட்ரூம் அண்ட் 1 மாஸ்டர் பெட்ரூம். ஸோ 3மே பிக்கெஸ்ட் பெட்ரூம்ஸ் தான். கிச்சனுக்கு இன்டீரியர் கேபினெட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹாலில் உங்களுக்கு டிவி மாடுலர் யூனிட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு ஒரு லான்ச் ஹால் 10x10 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீட்டுக்கு தண்ணி தொட்டி 8000 லிட்டர், செப்டிக் டேங்க் 8000 லிட்டர். இந்த வீட்டோட ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு இன்டெப்த்தாக ஒன்று பார்த்துருவோம். ஸோ போர்ட்டிகோ உங்களுக்கு 20க்கு 20, ஸோ ரொம்ப ஸ்பேசியஸான போர்ட்டிகோ. சரி வாங்க இப்போ நம்ம வீட்டோட லொக்கேஷனை பார்த்துருவோம். ஸோ மெட்டீரியல் டைமென்ஷன் பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இருகூர், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான், நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே சாயில் ரெட் சாயில், உங்களுக்கு சைட்டும் வடக்கு பார்த்த சைட்டு. ஸோ வடக்கு பார்த்த சைட்டு. இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 பெட்ரூமும் உங்களுக்கு வார்ட்ரோப் ஃபெசிலிட்டியோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 3 பெட்ரூமில் 2 பெட்ரூம் கிங்ஸ் பெட்ரூம் 16x16. இந்த கீழே இருக்கிற ஒரு குபேரமுலை பெட்ரூம் 16x10. ஸோ 3மே உங்களுக்கு தி பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ எல்லா வார்ட்ரோப் ஃபெசிலிட்டியோடு கொடுக்கப்பட்ட வீடு. உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுமே ஈஸியாக குடியேறிக்கலாம். ஸோ லேண்டு உங்களுக்கு டிடிசிபி சைட், பிளான் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் எல்லாமே இருக்குது. இந்த வீடு இருக்கிற லொக்கேஷன் ஃபிட் ஃபார் ரெசிடென்ஷியல் ஏரியா. கம்ப்ளீட்டாக அந்த வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கு. வாங்க மக்களே வீட்டை பார்ப்போம். ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே ரொம்ப கிராண்டியர் லுக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2.25 சென்ட்டில் வடக்கு பார்த்த சைட்டு. இது 2 வீடுமே உங்களுக்கு 2150 சதுரடியில் டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டப்பட்ட வீடு. ஸோ போர்ட்டிகுலோ இப்போ நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பட்டரி எஃபெக்டில் உங்களுக்கு கலர் பெயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்க்கிங்க்கு ஹை ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ். நார்த் ஈஸ்ட் ஜல மூலையில் உங்களுக்கு போர்வெல் போடப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ சம்பும் 8000 லிட்டர் கேப்பபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. வீடு இன்னும் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. க்ளீன் பண்ண பிறகு ரொம்ப சூப்பர் எஃபெக்டில் இருக்கும். இப்போ கிளைண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கிறதால இப்போ வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபினிஷ் பண்ண பிறகு அதோட அப்டேஷனும் உங்களுக்கு மறுபடியும் கொடுத்துடலாம். இந்த வீட்டுக்கான லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். லீடிங் 14 பேங்க்ஸ் நமக்கு டைப் கனெக்ட் இருக்கு. வீடோட என்ட்ரன்ஸ்க்கு 2 ஸ்டெப் கிரானைட் ஸ்டெப்பின் இருக்கு. மெயின் டோர் ஸ்டீல் டோர். ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கும். ஸோ 16க்கு 16 ஹால். ஸோ இந்த ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் மாடுலர் டிவி யூனிட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ளூட் லேயரோட உங்களுக்கு பேஸ் கேபினெட் ரொம்ப அழகாகவே உங்களுக்கு சூப்பர்பான ஒரு எஃபெக்ட். ஒரு ஹால் தான் மிக முக்கியமானது. ஒரு போர்ட்டிகோ தென் ஹால், இது 2 தான் வீட்டுக்கான லிவிங் பிளேஸ்க்கு ஒரு என்ட்ரி. மாடுலர் டிவி யூனிட் மட்டும் இல்லாமல் கிச்சன், உங்களுக்கு பெட்ரூம் எல்லாமே வார்ட்ரோப் ஃபெசிலிட்டியோடு கொடுக்கப்பட்டிருக்கு. விண்டோஸ் உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு தேவையானது கொடுக்கப்பட்டிருக்கு. மாடுலர் டிவி யூனிட்டோட பேஸ் கேபினெட், ரிமோட் சென்சிங், சர்வர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் ரொம்ப லுக்காக இருக்கிற காரணம். ஸோ இது இந்த ரூஃபர் எல்லாமே 16 feet என்டையர் மாடுலர் யூனிட் கம்ப்ளீட் ஃபுல் வால்க்கும் கொடுக்கப்பட்டதா அல்லது வீடு ரொம்ப லுக்காகவே இருக்கு. மெயின் டோர் ஸ்டீல் டோர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கிங் சிஸ்டம் 14 ப்ரொஃபைல் லாக்கிங். ஸோ 5 ஸ்டேஜ் டாப் பாட்டம் சைடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு லாக்கிங் இருக்கும். ஸோ சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். டைமண்ட் ஸ்பெசிபிலிட்டியோடு இருக்கும். உங்களுக்கு எம்சிபிலாம் லெக்ராண்ட் பிராண்ட்.
அண்ட் சுவிட்சஸ் எல்லாம் உங்களுக்கு 5 rows மாடுலர் சுவிட்சஸ், எல்லாமே ஜூம் பண்ணி பாருங்க. பெயிண்டிங்லாம் உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட், பிர்லா வால் புட்டி எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ எல்லாமே இன்னும் ஒர்க் போயிட்டே இருக்கு. இப்போவே நம்ம எடுத்துட்டோம். இதை க்ளீன் அப் பண்ண பிறகு சூப்பர்பான எஃபெக்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு கிச்சனாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஹாலில் இருந்து 3 ஆக்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் சவுத் ஈஸ்ட் அக்னி மூலைக்கு போயிருக்கிறோம். ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 அடி லென்த்து, 16x8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் எல்லாமே உங்களுக்கு சி ஷேப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிளாக் டென்ஸ் பிளாக் கிரானைட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வார்ட்ரோப் ஃபெசிலிட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால டஸ்டஸ் இருக்குது. ஸோ அதை க்ளீன் அப் பண்ண பிறகு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ கிச்சனில் கிழக்கு சைடு 2 ஜன்னல் இருக்கிறதால நல்ல பிரைட்டான ஒரு வெளிச்சம் வர்றதை பார்க்கலாம். ஸோ கிச்சன் எப்போவுமே நமக்கு பிரைட்டாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும், வென்டிலேஷன் இருக்கணும். அப்போ தான் சமைக்கும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஸோ கிச்சனில் பேக் சைடு உங்களுக்கு பேஸ் கேபினெட்டாக இருக்கட்டும், வார்ட்ரோப் ஃபெசிலிட்டி, ஓவர் ஹெட் கேபினெட் எல்லாமே உங்களுக்கு லாஃப்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் கபோர்டு ஒர்க்கு ஒயிட் அண்ட் சாண்டல் கலர் ரொம்ப லுக்காக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்ஸ் கிழக்கு பக்கம் 2 பக்கமும், சவுத் சைடும் இருக்குது, மேற்கு பக்கமும் இருக்குது ஃப்ரிட்ஜ் பாயிண்ட். ஸோ 4 இடத்துல 1 சைடு இருக்குது. அண்ட் ஆல்சோ எல்லாமே 20 வாட்ஸில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதால நல்ல ப்ரொஃபைலாக இருக்கும். இங்கே மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம் 3 பக்கமும் ஜன்னல் இருக்குது. ஸோ மொத்தம் 7 சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ தேவையான அனைத்தும் நமக்கு எங்கே வேணாலும் நம்ம பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேஸ் கேபினெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிளேட் ரேக், வெசல் ரேக் அண்ட் ஆயில் புல்லோ ட்ரே எஸ்எஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ்டு லூப்பாக இருக்கிறதால டஸ்ட் ரொம்ப அடையாது. கிச்சன் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. காரணம் உங்களுக்கு டைல்ஸாக இருக்கட்டும், வார்ட்ரோப் ஃபெசிலிட்டி கொடுக்கப்பட்ட கலர் எல்லாமே உங்களுக்கு பிரைட்னஸ் எமிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு செகண்ட் ஆக்சஸ்க்குள்ளே போயிருக்கோம். ஸோ இது சவுத் வெஸ்ட் குபேர மூலை. இது 16க்கு 10 பெட்ரூம். ஸோ இங்கேயும் கம்ப்ளீட் வார்ட்ரோப் ஃபெசிலிட்டியோடு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் நல்லாவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்ப்போம், என்டையர் ஹவுஸ் இந்த 10 அடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வார்ட்ரோப் ஃபெசிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். லாக்கிங் சிஸ்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே மட்டும் இல்லை, மேலே இருக்கிற 2 கிங் சைஸ் பெட்ரூமும் உங்களுக்கு கம்ப்ளீட் வார்ட்ரோப் ஃபெசிலிட்டி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதால ஸோ எல்லாமே நீங்கள் வரும்போது லிவிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த குபேர மூலையில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச் பாத்குள்ளே போயிருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்டையர் ரூஃப் உங்களுக்கு டைல் லே பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சரில் பெயிண்டிங் செலவுகள் இருக்காது. ரொம்ப ஈஸியாக ஒரு ஹோஸ் வச்சு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இன்னும் ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணணும், எல்லாமே பண்ணி கொடுக்கப்படும். சானிடரி ஃபிட்டிங்ஸ் அனைத்தும். ஸோ கிச்சனுக்கும் அதே போல் தான், அப் டு த ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு டைல் லே பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் 3 பாத்ரூமும் உங்களுக்கு ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாலுக்கு வந்திருக்கோம். ஹால்லேருந்து இப்போ நம்ம மாடிக்கு போகிறதுக்கான எஸ்எஸ் 304 ராட்ஸில் நம்ம ஸ்டெப் இன் ஆகிருக்கோம். மேலேருந்து பார்க்கும்போது ஹாலோட சைஸ் 16க்கு 16 நல்ல ப்ராடாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட் பீசஸ்லாம் துடைக்கணும், க்ளீன் பண்ண பிறகு நல்லாவே இருக்கும். விண்டோஸ் வெனஸ்டா பிராண்ட், இது கனடியன் பேஸ்டு ப்ரொஃபைல்ஸ், எல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே என்ஜினியர் ரொம்ப குவாலிட்டியான ஸ்டாண்டர்ட்ஸில் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட லான்ச் ஹால், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற லான்ச் ஹால் 10x10. ஸோ இது எல்லாமே க்ளீன் அப் பண்ண பிறகு இது கிரானைட் ஸ்டெப்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் வரும்போது நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே க்ளீனப்பாக பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் ஒரு யூட்டிலிட்டி. ஸோ கீழேயும் ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இருக்குது. நிறைய ப்ரொவிஷன் வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது தான். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 ஆக்சஸில் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் உள்ள போயிருக்கும். ஸோ இது சவுத் வெஸ்ட் குபேர மூலை செகண்ட் பெட்ரூம். இது 2வது குபேர மூலை பெட்ரூம். கீழே ஒரு குபேர மூலையில் பெட்ரூம் இருக்கு. ஸோ 3 பெட்ரூம்ல 2 பெட்ரூம் குபேர மூலையில் அமைஞ்சிருக்கு, நல்ல விஷயம். இந்த பெட்ரூமோட சைஸ் 16க்கு 16 கிங் சைஸ் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் எல்லாமே உங்களுக்கு வார்ட்ரோப் ஃபெசிலிட்டியோட கொடுக்கப்பட்டிருக்கு. சவுத் சைடும் உங்களுக்கு ஜன்னல் இருக்கு, மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்கு. ஸோ வெளிச்சம் நல்லாவே உள்ள என்டர் ஆகுது. ஃப்ளோருக்கு கிளாசி எஃபெக்ட் விட்டிஃபைட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மிரர் எஃபெக்டோட
உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ரேக் ட்ராஸ் எல்லாமே உங்களுக்கு லாக்கிங் சிஸ்டமோடு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் இந்த 16 feet என்டையர் சைட் ஃபுல்லாகவே வால் உங்களுக்கு வார்ட்ரோப் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட அட்டாச்சுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூம் மட்டும் இல்லாமல் தேர்ட் பெட்ரூமும் உங்களுக்கு சேம் டைப் தான். எவ்ரிதிங் வார்ட்ரோப் ஃபெசிலிட்டியோடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டோடு தான் ஜன்னல் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட அட்டாச்ட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே அண்ட் எஃபெக்டில் ரொம்ப ராயல் ப்ரீமியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பேஸ்க் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா பாத்ரூமுக்கும் உங்களுக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கப்படும். கிளையண்ட் ரீச் நிறைய வந்துக்கிட்டே இருக்கிறதால இப்போ வீடியோ ஷூட் பண்ணி போடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ரெண்டாவது குபேரமலை பெட்ரூம்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லான்ச் ஹாலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ லான்ச் ஹாலில் மொத்தம் 2 ஆக்சஸில் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ செகண்ட் ஆக்சஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் 16 வித்தின் பாத்ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16x16 இன்சைட் த பாத்ரூம். ஸோ இதுவும் க்ளீன் அப் பண்ணணும். பாருங்கள், இந்த ஒர்க் போயிட்டு இருக்கிறதால நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ யூபிசி விண்டோஸ் எல்லாமே உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறதால நம்ம எப்போ வேணாலும் நெட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2.5 பிளான் சொல்லுவோம். இதை நம்ம நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம், தென் விண்டோஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கொசுவலை தனியாக அடிக்க வேண்டாம். ஸோ இந்த 16 சைடில் பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டம், வார்ட்ரோப் ஃபெசிலிட்டி, அப்பர் கேபினெட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ், எவ்ரிதிங் இஸ் ப்ரொவைடட். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்குது. இந்த தேர்ட் பெட்ரூமோடைய அட்டாச்ட் பாத்குள்ளே போயிருக்கும். இது ஹைலைட் அண்ட் மிட் டோனை இது பண்ண மாதிரி ஒரு ஷேட்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபினிஷிங் பண்ண பிறகு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ பேஸ்க்கு உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. வால்க்கு எல்லாம் கிளாஸி எஃபெக்ட் டைல்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்ட் பாத்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம தேர்ட் ஆக்சஸ்க்குள்ளே போக போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் பால்கனி, ஈவினிங் டைமில் நமக்கு ரிலாக்ஸேஷன் டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு இன்டீரியருக்கோட டஸ்ட் இருக்கிறதால உங்களுக்கு இப்படி தெரியுது. ஸோ க்ளீனப் பண்ண பிறகு இதோட டைல்ஸ் என்டையர் ஹவுஸ் டைல்ஸால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் 1.15 crore. நல்ல தண்ணி போர்வெல்கான சின்டெக்ஸ் டேங்க் ப்ரொவைட் பண்ணப்படும். டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம மாடியிலேருந்து நம்ம கீழே வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம். ஸோ இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். கோயம்புத்தூர், சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர் அடுத்த இருகூரில் இருக்க இந்த வீட்டை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களை நேரில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள உடனே கால் பண்ணுங்கள். இந்த வீட்டை பாருங்கள். நன்றி. கிரீன் ஹோம்ஸ்.